அவருடைய டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 மணிக்கு நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1 மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 385 அடிச்சிருந்தாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே சேம் டைம் வந்து 2ஆம் நம்பருக்கான 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்கன்னா நம்ம வந்து 2 ட்ரா ஒரே மாதிரி தான் மேட்ச் பண்ணி கொடுப்போம் எப்போயுமே. அதே மாதிரி 32 137 சரிங்களா. அதே மாதிரி 28 642 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 76 385 சரிங்களா. நம்ம என்ன சொன்னோன்னா இங்கே மேலே இருக்கு இல்லையா 1 8 3 இந்த நம்பரும் ஒரே மாதிரி, இந்த நம்பரும் அடுத்த நம்பரும் ஒரே மாதிரி தான் வரும். இது மாதிரி தான் நம்ம ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் பேஸ்ட்டாக அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது. வின்னிங் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 8 மணி ஷோ 6 மணி ஷோவுக்கு எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். 6 மணிக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சி போர்டு 2ஆம் நம்பர் கொடுத்தாரு. ஏன்னா 2ஆம் நம்பர் தான் எனக்கு மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வருது. யாராவது சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் இல்லைங்க எனக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் 2ஆம் நம்பர் எடுத்தால் 2ஆம் நம்பருக்கான ஃபேஸ் இருக்குது இந்த ட்ராவில். கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். மேபி 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி ஏதாவது கணக்கு வருது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம 2ஆம் நம்பர் மட்டும்தான் சி போர்டில் வருமானா இல்லை, 2ஆம் நம்பருக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வரும் சி போர்டு கணக்கு. ஏன்னா இப்போ சி போர்டுலேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு சி போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் கிடச்சிது. அதனால் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான ஃபேஸு சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கட்டாயமாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும். மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதனால தான் சொல்லி தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது தெளிவாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு என்ன எதிர்பார்க்கலாம், 1ஆம் நம்பரை எதிர்பார்க்கலாம். ஏன் 1ஆம் நம்பர்னால் 3க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. 3க்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 1 கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 3க்கு 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர். எப்போயுமே எவர் கிரீன் நம்பரும் அதுதான். 3ஆம் நம்பர் வந்து அது இதில் வந்து நம்ம டியரில் தான் சொல்கிறோம், கேஎல் கிடையாது சரிங்களா. கேஎல் இல்லை, டியரில் வந்து நமக்கு எப்போயுமே 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா. அதை தாண்டினா தான் வேறு நம்பர் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு 1 அதே மாதிரி 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அது நம்பர் வச்சுங்க. அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பவர் நம்பர் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் பேஸ்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பவர் 8 அப்படிங்கிறத வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி 2 நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் பேஸ்டாகவும் இருக்குது, அதே மாதிரி 8ஆம் நம்பர் பேஸ்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 137, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 642 385 இதுதான் அடிச்சிருக்காங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. அதாவது 1ஆம் நம்பர் பேஸ்ட் ஆடுறதுக்கு, அதாவது 3க்கு 1 3க்கு 8 2 நம்பரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 5க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 2 5க்கு 7 இது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. நேர் ஆப்போசிட் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 1 3க்கு 6 சரிங்களா. அந்த கணக்கு 3க்கு 1 3க்கு 6 3க்கு 1 3க்கு 8 அந்த கணக்கில். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 5க்கு 2 5க்கு 7 அந்த கணக்கு தான் கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. அதே சேம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர், அதாவது 8 பவர் எடுத்து 3 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்ல அப்படின்னா உடைய ஆல்டர்னேட் நம்பர் 1 3ஆம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் 1ஆம் நம்பர் இல்லது அது சேம் நம்பர் அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்றதை பார்த்துங்க. அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்க. இப்போ பி போர்டு என்னங்க வரும்னா, பி போர்டு இருக்குது கன்ஃபார்மாக ஒரு 4ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. 4க்கு 8 தான் ஆடுவாங்க. 8க்கு 4 4க்கு 8ங்க நம்பர். 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க 4 நம்பர் வருதுக்கு 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் நமக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 8க்கு 4ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா 8க்கு 4 4க்கு 8ங்கிறது கண்டினியூட்டி நம்பரில் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி அடித்தாலும் நமக்கு 4க்கு 8 8க்கு 4ங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாக வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொல்கிறோம். இருக்குதான்னு பாருங்கள். இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம் 142 அப்படிங்கிற நம்பர் நம்ம வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏபிபிசிஎஸ்சி இப்படி மாற்றி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம்
837 இதுதான் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. அதாவது 837 மேட்ச் ஆகணும், இல்லைன்னா 142. இந்த 2 நம்பரில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு மறக்காமல் 2ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. சி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் காமிக்குது. ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து ரொம்ப வரலன்னா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு கணக்கு. அதாவது 24-18 ஓகேங்களா? இந்த கணக்கு எப்படி கொண்டு வந்து 24-18 இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும், 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும், அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பரும், 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும், 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, இல்லைன்னா சொல்ல மாட்டோம், இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். 31-407. சரிங்களா? அதே மாதிரி 28-642. சரிங்களா? இதை வச்சு நம்ம கணக்கு வைக்கும்போது நமக்கு 8 மணி ஷோ தான் எப்போயுமே சூப்பராக எடுத்துருமேச்சே. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு 8 மணிக்கு ஏ போர்டு 9ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6க்கு 9 ஸ்ட்ராங் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க, அதாவது 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்துங்க. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ஏ போர்டில் 4ஆம் நம்பருக்கு, அதாவது 6ஆம் நம்பருக்கு 4 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? இந்த கணக்கு ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர். ஏன்னா 6க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 6க்கு 4, 6க்கு 9 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவலை இல்லை. நம்ம சமயம் வெண்டிங் எடுத்துருவோம். ஏன்னா அதோட கணக்கே வேறு வித்தியாசமான நம்பரு. அப்படியே நம்ம எடுத்தால் கூட ஆல் போர்டில் 2 நம்பர் அழகாக கண்டினியூ ஆயிடும். அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 மணி ஷோ நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுத்த கணக்கு வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது எழுதி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து 4 கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? 6க்கு 4, 4க்கு 6 அந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி வந்து மறுபடியும் 6ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு வருதான்றதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பி போர்டில் அப்படி தான் செட் ஆகணும்னு காமிக்குது. அது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க. ரொம்பவுமே வருது, பக்காவாக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் பேஸ். 3ஆம் நம்பர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, 3ஆம் நம்பர் வந்து 4க்கு 3 வருங்களான்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராவில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 96-43ங்கிற இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதோ வருதான்னு பார்த்துங்க. 93 43-96 அந்த மாதிரி மேட்சாக வருது. பார்க்கலாம் எப்படி வருது. அதே மாதிரி சி போர்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சி போர்டு 2ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா, இங்கேயும் நம்ம ஏ போர்டு அங்கேயும் 2ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், இங்கேயும் 2ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். ஒருவேளை சி போர்டு 2ஆம் நம்பர் கண்டினியூ வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி எது கண்டினியூ வரக்கில் 8ஆம் நம்பர் எது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பரும் நமக்கு கணக்கில் வருது. 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் திரும்ப கணக்கில் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம். 2ஆம் நம்பர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆல் போர்டில் மறுபடியும் இங்கே நம்ம 2ஆம் நம்பர் எடுத்து கொடுக்குறோம். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா? 2ஆம் நம்பருக்கான ஃபோர்ட்ஸ் இங்கேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் 2 நம்பருக்குமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான ரேஸ். 5ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இப்போ இந்த ட்ராவில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிடணும். கண்டிப்பாக வராமல் போகாது. அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு இது காமிக்குதா அப்படிங்கிறதே பார்த்திங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2, 4 அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அது சேம் டைம் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதிலே ரொம்ப டவுட்டே இல்லைங்க. எனக்கு இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் தாங்க வரும்னா 3ஆம் நம்பர் வந்துடும். சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.